ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. இன்னைக்கு தியான ஸ்லோகமாக இருக்கக்கூடியது லலிதா திரிஷதியிலேயே இருக்கக்கூடிய ஆரம்ப தியானசனத்தை தான் தியானமாக எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா காமேஸ்வரினுடைய ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் புரிஞ்சுட்டுட்டோம்னா லைஃப்பில் அதுக்கு மேலே புரிய வேண்டிய தத்துவம் எதுவுமே கிடையாது. எதை படித்தால் இனி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த தத்துவத்தை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காமேஸ்வரி அதாவது பார்வதி பரமேஸ்வரனுடைய அந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தினுடைய ஒரு விளக்கம். அதிமதுரஜாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே. அன்றைக்கே சொல்லியிருக்கேன், பஞ்சதசாட்சரி 15 எழுத்து அம்பிகையினுடைய மூல மந்திரம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 நாமம். ஸோ 15 × 20 300. அதில் நாம் 259 260 வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 13 எழுத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 ல ஹ்ரீம் இது 2 தான் இருக்குது. ஒன்றுக்கு 20 நாமம் இருக்குது. போன தடவை நம்ம பார்த்தது காமகோட்டி நிலையாயை நமக காங்ஷிதார்த்ததாயை நமக 259 260 பார்த்துட்டு இருந்தோம். அதில் கொஞ்சமெல்லாம் பன்னிரு திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த மூவர் தேவாரத்திலேருந்து இருக்கக்கூடிய அவா சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸை நிறைய சொன்னோம். பாதி கொண்டதும் மாதையே பணிகின்றேன் மிகு மாதையே. இது 3வது திருமுறையில் 11வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 119வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 6வது பாடல். பாதி கொண்டதும் மாதையே பணிகின்றேன் மிகு மாதையே. அம்பாளை பற்றி பாதியோர் மாதர் மாலும் ஓர் பாகர் பங்கயத்து அயனும் ஓர் பாலர் ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்றவர். அதாவது அர்த்தம் என்ன சொல்கிறான்னா, பாதியில் தன்னுடைய இடது பாதியில் ஒரு நங்கையை உடையவர். அந்த நங்கை யாரு? அந்த உமா மகேஸ்வரி. அவள் தான் அவருடைய இடது பாகத்திலே இருக்கார். திருமாலும் பிரமனுமாக ஏகபார்த்த திரிமூர்த்தி வடிவம். இப்போ நீங்கள் திருவொற்றியூர் போனேன்னா அங்கே சுவாமி 3 பக்கத்தில் 3 பேர் இருப்பாள். ஒன்றில் அம்பிகை இருப்பாள், இன்னொன்றில் திருமாலும் பிரமனும் இருப்பாள். அது எல்லாருடைய காலும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு கால் தான் இருக்கும். இந்த ஒரு காலில் அவள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஏகபாத திரிமூர்த்தி வடிவத்தை நம்ம பார்க்கலாம். அதில் யாரெல்லாம் இருக்கா? ஒரு பாதியில் அம்பாள் இருக்கா, மற்றதில் திருமாலும் பிரமனுமாக இருக்கிறார். அதாவது சொக்கம் பயின்ற அவனே சுத்த நிறுத்தம் ஆடும் சொக்கன். சொக்கன்கிற பேர் என்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, சொக்கம் பயின்ற அவனே சுத்த நிறுத்தம். நிறுத்தம்னா ஆட்டம்னு அர்த்தம். அவர் எந்த நேரத்தில் ஆடுறார்? நள்ளிரவில் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்துக்கு சொக்கன். நம்ம சொல்லலையா சொக்கநாதா அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சொக்கநாதர் தான் அர்த்தநாரீஸ்வர வடிவராக இருக்கார்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். இதில் உம்மை மறக்கினும் என்னை குறிக்குன்மினே. இது 4வது பதிகத்தில் 4வது திருமுறை இருக்கக்கூடிய 95வது பதிகம். என்ன சொல்கிற, இந்த 10 பாட்டில் இந்த வரி வரும். என்ன அர்த்தம்? இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் நம்ம இப்போல்லாம் உடம்பு நன்னா இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கிறோம். இன்னும் கால் கையெல்லாம் தளர்ந்துடுறது, அந்த கூற்றவன் வரக்கூடிய அந்த டைமில் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் நான் உம்மை மறக்கினும் நீ என்ன செய்யணும்? என்னை குறிக்கொன்மினே. என்னை நோட் பண்ணி வச்சுக்கோப்பா. உன்னோட புக்ஸில் என்னுடைய பேரை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒருவேளை என்னுடைய உயிர் போகக்கூடிய தருவாயில் என்னுடைய அந்த 5 புலன்களும் வேலை செய்ய முடியாத நேரத்தில் நான் உன்னை நினைக்கலையேன்னு நீ நினச்சுன்றாதேப்பா. என்ன நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப அருமையான வார்த்தை. இது 4வது திருமுறையில் இருக்கக்கூடிய 95வது பதிகம்.
எல்லா பாட்டிலும் இந்த கடைசி வரியா இது வந்திருக்கும், பார்க்கலாம் நீங்க. சிவசக்தி வடிவமையா இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரா, என்னுடைய இந்த திருப்பெயரை நீ குறிச்சு வச்சுக்கோ, குறிக்கொண்மினே அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கும். தோழி பங்கா அப்படிங்கிற ஒரு யூசேஜ் இருக்கும். தோழி பங்கானா யாரு? சிவகாமவல்லி பாகன். சிவகாமவல்லிங்கிறது நம்ம சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு தோழி பங்கா. அதாவது அறுத்த மாமெனி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாமே பன்னிரு திருமுறை தான். அறுத்த மாமேனி, சிவகாமி அம்மையை பாதியாக உடையவன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நாமம் எல்லாமே சிவ காமேஸ்வர காமேஸ்வரி ஐக்கியமாக இருக்கிறதுனால அது எந்தெந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காளோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துருக்கோம். அறுத்த மாமேனி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பா. அதே மாதிரி 1வது திருமுறையில் 10வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 1வது பாட்டில் அது பேர் திருவண்ணாமலை பதிகம்னு சொல்லுவோம். உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை. இந்த இடத்துல 2 வார்த்தை வரும். உடனாகியன்னு வரும், பெண்ணாகியன்னு வரும். இது என்ன அர்த்தம் சொல்கிறான்னா, அந்த உமையம்மை இருக்காளே அவளோடு உடனாகிய ஒருவன். அப்போ உடன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். என்றது உமையை தன்னுடைய வாமபாகத்தில் இடபாகத்தில் இருத்தியுள்ள அந்த உடனாய நிலைனா ஒன்று சேர்ந்த நிலைன்னு அர்த்தம். பெண்ணாகி பெருமான் என்றது அம்மையோடு ஒன்றிவிட்ட நிலை. வெறும் வெற்றின்றிருக்கா மட்டும் நினைச்சுக்காதீங்க. அம்மையோடு அந்த அப்பனானவன் ஒன்றி சேர்ந்து இருக்கார், ஒன்றுவிட்ட நிலையையும் உணர்த்தும். இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம காமேஸ்வரி ஐக்கியம் வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமகான்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு. அந்த ஐக்கியத்தை நம்ம வந்து எங்கே பார்க்குறோம்? ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய 44வது கோணமாக இருக்கக்கூடிய அந்த பிந்துவில் தான் அவள் 2 பேரும் சேர்ந்து இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த தத்துவார்த்தம். ஓர் உடம்பு இருவராகி. இது அடுத்தது இன்னொரு அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை எப்படி சொல்றா? மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. இது இன்னொரு யூசேஜ். இது வந்து 1வது திருமுறையில் 22வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 6வது பாட்டில் தான் ஓர் உடம்பு இருவர் ஆகி மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு அம்பாளை வந்து அந்த நம்முடைய சிவனார் வந்து சேர்த்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான். அதே 1வது திருமுறையில் 80வது பதிகத்தில் 6வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, புதியதாக மரத்தின் கண் இருந்து வெளியே வரும் மாந்தளிர் போன்ற மிருதுவான மேனியை உடையவள் அந்த அம்மை. நம்முடைய அம்மை இருக்காளே அவளுக்கு எப்படிப்பட்ட மேனி? அம்மையை தனது வாமபாகமாக கொண்டவன் அந்த ஈசன், அந்த சிற்றம்பலமேயன், நட்டம் பெருமான், ஈசன், உமாபதி. இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அடைமொழி. அந்த அடைமொழி வருவதற்கு காரணம் யாரு? அந்த மிருதுவான மேனியை உடைய அந்த உமையம்மை அவரோடு சேர்ந்திருக்காராம். சுந்தரர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள்லாம் இறைவனை பார்த்துருக்கேளே, அந்த இறைவனை பார்க்கும்போது ஜடாமுடி இருந்ததா, அவர் கழுத்தில் பாம்பு இருந்ததா, அறையில் வந்து அவர் வந்து பாம்பை கட்டின்னு இருந்தாரா, அரை கோவணத்தோடு இருந்தாரான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன கேட்பார்? அவரோட உருவத்தோடு சேர்ந்த அம்மை இருந்தாளான்னு கேட்பார். அப்போது அம்மை அவரோடு இருந்தால்தான் சிவனார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனே அந்த இடத்துல வருதுங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்க, அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி. அவர் வந்து நட்டத்தில், அதாவது நள்ளிரவில் நடனமாடக்கூடியவர், அவர் வந்து சாம்பலை எடுத்து பூசிக்கொள்வார், இதெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்பிகையும் உடனாகி அந்த இறைவன் இருந்தாரா, நீங்கள் பார்த்த தெய்வத்தை அப்படி இருந்துதான்னு சொல்லிட்டு கடைசியில் கண்டேன்னு சொல்லுவார்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்போது அதன் பாடல் வருமாம் தளிர் மேனி மாதோர் பாகமாக, அந்த இளம் தளிராக இருக்கக்கூடிய அந்த அம்மை இறைவனோடு ஒன்றிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள். அது இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவார்னா, அந்த திருமாளிகை தேவர்னு சொல்லி 9வது திருமுறையில் இருக்கக்கூடிய 1வது பதிகத்தில் 4வது பாட்டு என்ன சொல்லுவார்னா, கயற்கணாள்
ஹிமவான் மகள் உமையவள் களைக்கண்ணே. களைக்கண்ணுங்கிறது இப்போ இதில் கூட இந்த பச்சைமாமலை போன வேல்மணி அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆருளர் களைக்கண் அம்மா அப்படின்னு வரும். அந்த களைக்கண் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா பற்றுக்கோடுன்னு சொல்கிறார். பற்றுக்கோடுன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடிமானம் யார் தெரியுமாம்மா? நீதான். அந்த உமாபதி அந்த சிவனோடு சேர்ந்த அந்த அம்மை இருக்காளே, எனக்கு நீ மட்டும்தான் பற்றுக்கோடு. இந்த உலகத்தில் மற்றதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு பற்றுக்கோடே கிடையாது. பற்றுக்கோடுனா அதாவது நம்ம கொஞ்சம் டிபெண்ட்டாக இருக்கிறது, அதோட நம்ம விருப்பத்தோடு இருக்கிறது. எனக்கு வேண்டியது நீ மட்டும்தான். அதனால தான் திருமாளிகைத்தேவர் என்ன சொல்கிறாருன்னா கயற்கனாள் ஹிமவான் மகள் உமையவள் களைக்கண்ணே அப்படின்னு ஒரு முடிப்பர். அதே மாதிரி 4வது திருமுறையில் 95வது பதிகத்தில் என்ன சொல்லுவார்னா மெய்யிற் கையொடு கால் குலைக்கின்று நம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மினே. இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா என்னை குறிக்கொள்மினேன்னு. அதே இதில் அவர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய மரணம் வரும் காலத்தில் இந்த பொய்யான இந்த உடம்பு சொல்கிறப்ப என்ன சொல்கிறார் மித்தியாங்கிறார். இந்த பொய்யான உடம்பினர் கை கால்கள் செயல் இழக்க. இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோம். அடியேன் உம்மை நினைக்க மறக்க நேரினும் சந்தர்ப்பவசத்தால் ஒரு வேளை ஈஃபன் ஒன்லி ஈஃப்னு வச்சுக்கோங்களேன். அடியேன் உன் பக்தன்னு வச்சுக்கோ. உங்களுடைய மனதில் என்னை குறித்து வைத்து கொண்டு காப்பீராக ரட்சிப்பீராக. அதுக்கு என்ன பாட்டு சொல்கிறாருன்னா ஐவர் நன்னயிற்பட்டு. ஐவர்னா யாரு? இந்த ஐம்புலன் பொறிகள் இருக்கே. ஐவர் நன்னயிற்பட்டு ஐம்புலன் வசப்பட்டு இருப்பவன் அந்த மனிதன். ஸோ இந்த மனிதனில் ஒரு புலன் போயிடுச்சுனாலே நம்மளால் சமாளிக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆட்டமெல்லாம். கொஞ்சம் அதில் ஏதாவது லேசாக டிஸ்லோகேட் ஆகிடுது அப்படின்னா ஐவர் நன்னயிற்பட்டுன்னு சொல்லி அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. மழைக்கண் மடவாளை ஓர் பாகம் வைத்தீர். இறைவனை வந்து வர்ணிச்சுன்னு வர்றப்போ நீ அதெல்லாம் வச்சுட்டு இருக்க சுவாமி, இதெல்லாம் வச்சுட்டு இருக்க. இந்த மழைக்கண் மடவாளை ஓர் பாகம் வைத்தீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சுந்தரர் சொல்லுவார் 7வது திருமுறையில் 9வது பதிகத்தில் 9. ஏன் நான் வந்து அந்த நம்பரோடு சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இந்த திருமுறை படிக்கும் பொழுது இந்த பாட்டு பர்டிகுலராக வர்றப்போ இது நமக்கு ஞாபகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதே சுந்தரர் 7வது திருமுறையில் 88வது பதிகத்தில் 1வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா உம்பரார் தொழுது ஏத்த மாமலையாளோடும் உடனே உறைவிடம். அர்த்தநாரீஸ்வர அந்த வடிவத்தை ரொம்ப அழகாக சொல்றார். உம்பரார்னா தேவர்கள்னு அர்த்தம். அவர்களை தொழுதேற்றக்கூடிய அந்த ஈசன் யாரோட இருக்காராம்? அந்த உமையாளோடு இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து பொதுவாகவே நம்ம ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணத்தில் வரவேற்பு நன்னா இருக்கும். ஒரு ஃபேமிலியாக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து பார்வதி பரமேஸ்வராக போகும் பொழுது அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. லௌகீகமாக இருக்கக்கூடிய இதுக்கே அப்படின்னா அந்த இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை நாம் தரிசனம் பண்ணும் பொழுது, நாம் மனக்கண் நினைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமே அலாதி. மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன். இது இன்னொரு இடத்துல. இது வந்து 5வது திருமுறையில் இருக்கக்கூடிய 1வது பதிகத்தில் இருக்கக்கூடியது அப்பர். 5வது திருமுறைனாலே அப்பர் தான், திருநாவுக்கரசர் தான். அதே மாதிரி 9வது திருமுறையில் 5வது பதிகத்தில் 4வது பாட்டில் என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு ஒரு அருள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேந்தனார் சுவாமியோட பற்றி என்ன சொன்னா விளங்குவெண் பளிங்கின் பொன்னடிக்கு அடிமை புக்கினி போக விடுவேனோ ஊண்டு கொண்டேனே. அர்த்தமா வெண்மையான பளிங்கு போன்ற இறைவருடைய பொன் பேன்ற அந்த சிவசக்தி வடிவமுடைய மலர் திருவடியை அடியேன் உள்ளத்தை விட்டு நீங்க விடுவேனா. ஒன்ஸ் உள்ள வந்தாச்சுன்னா நான் வெளியில் போக விடுவேனா அப்படின்னு மாதிரி கேட்குறார் என்று ஆனந்த கூத்தாடுகிறார். இந்த புக்குன்னு ஒரு வார்த்தை வந்தது பார்த்தீங்களா, நம்ம நோட் பண்ண வேண்டியது. அடிமை புக்கினி போக அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. புக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகுந்த பின். இதை மாணிக்க வாசகரும் சொல்லியிருப்பார். புக்குங்கிற வார்த்தையை வந்து அவரும் யூஸ் பண்ணியிருப்பார். என்னோடதில் வந்து மனசுக்குள்ள அவர் பூந்துட்டார், இனிமேல் நான் அவரை வெளியில் போக விட மாட்டேன் அப்படின்னு அந்த புக்கு புக்கினி போக
விடுவேனோ பூண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லுவார். அது இன்னொரு இடத்துல என்ன வரும்னா, இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்துக்கு சுரி குழலால் படிகொண்ட பாகமும், இது 4வது திருமுறை இருக்கக்கூடிய 81வது பதிகம். அப்பர் சுவாமி தான் இதுவும் சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையாக அந்த ஒவ்வொரு பதிகமும் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல அம்பிகையை பற்றி சொல்லாமல் அந்த பதிகமானது கம்ப்ளீட்டே ஆகாது. 5வது திருமுறையில் 1வது பதிகத்தில் என்ன சொல்வார்னு கேட்டால், இறைவன் சேவடி கைத்தொழ செல்லும் அச்சிட்டர் பால் அணுகான் செரு காலனே. சரி, இந்த அம்பிகையும் அம்பாடும் சிவனும் சேர்ந்துருக்கா இல்லையா, இதை நம்ம இந்த சிட்டர் அப்படின்னா அதை நினைக்கக்கூடிய அறிவாளிகள் இன்னும் வச்சுக்கோங்களேன், அவள் தான் சிட்டர். அவளை சிட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனுடைய அந்த திருவடியை, அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை, சிவசக்தி ஐக்கியத்தை கைத்தொழ செல்லும் அச்சிட்டற்பால் யார் வரமாட்டாளாம், அணுகான் செரு காலனே. என காலால் உதைத்து அந்த யமனை மார்க்கண்டேயருக்காக தள்ளியவர் அந்த சிவபெருமான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செரு காலனே நம்மக்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவானாம். பன்னீருடைய பிரயோகம் வந்து நிறைய பிரயோகம் இருக்கும். இந்த சிவசக்தி ஐக்கியத்தில் சிவபெருமான் வந்து பாண்டரங்கம் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கும். அது 3வது திருமுறையில் இருக்கக்கூடிய 1வது பாட்டில் 1வது பதிகத்தில் 5வது பாட்டு என்ன சொல்லுவான்னா, திரிபுர தகனம் செய்த அந்த மகிழ்ச்சியில் தேரையே மேடையாக கொண்டு அந்த சிவபெருமான் ஆடிய கூத்துக்கு பேர் வந்து பாண்டரங்கம். ஏன்னா அம்பிகை ஆடப்படுறது வந்து நளினமான நடனம், சிவபெருமான் ஆடக்கூடியது இந்த ஊர்துவ நடனம், இந்த பாண்டரங்கம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லுவோம். இந்த இதில் வந்து நம்ம இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, சிவபெருமான் சக்தி படைப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு புராண வரலாறு ஒன்று இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது சிவனை வந்து பிரிஞ்சிடறா இல்லையா அம்பிகை, பிரிஞ்ச உடனே மறுபடியும் தவத்தால் வந்து அவரை சேரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவானாம், நாக வடிவத்தில் இருப்பானாம். அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவாராம், சிவன் நதியாக மாறிடுவாராம். உடனே சக்தி என்ன பண்ணுவாளாம், இவர் நதியாக மாறிட்டார் இல்லையா, அவள் மீன் வடிவம் எடுத்து நீரில் விழ சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், சேரா மாறிடுவாராம். சேரா மாறின உடனே அம்பிகை என்ன பண்ணுவாளாம், நீங்கள் சேரா மாறியிருக்கேடா, நான் தாமரையாக மாறுறேன்னு சேற்றில் முளைக்கக்கூடிய தாமரையாக மாறுவாளாம். சிவன் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு மரமாக மாறிடுவாராம். மரமாக மாறின உடனே சக்தி என்ன பண்ணுவாளாம், மரத்தில் பூக்கக்கூடிய மலர், அதாவது என்னென்னா எப்பவும் அந்த சிவசக்தி ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மரத்தில் பூக்கக்கூடிய மலராக மாறுவாராம். உடனே சிவன் என்ன பண்ணுவாராம், பக்கத்தில் ஒரு கொம்பு மாதிரி வந்துடுவாராம், ஒரு படரக்கூடிய கொம்பு மாதிரி மாறுவாராம். அந்த மண்ணிலே அப்படியே நிற்பாராம். நின்ன உடனே என்ன ஆகும், அம்பிகை வந்து அந்த சிவனிட்ட நீங்கள் எந்த ரூபம் எடுத்தாலும் நான் உங்கள் கூடையே தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து அந்த கொம்பில் படரக்கூடிய கொடியாக மாறிடுவாளாம். அந்த கொடியாக மாறினோடனே அந்த கொடின்னு இருந்துன்னா உங்களுக்கு இந்த பூ இலை கனி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டு தாங்காமல் என்ன ஆகுமா, பாரம் தாங்காமல் அந்த கொம்பு விழுந்துருமா. விழுந்த உடனே அம்பிகை என்ன பண்ணுறா, ஓ என்னோட வெயிட்டு தாங்காமல் நீங்கள் இதாக இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உதிர்த்துருவாளாம். வெறும் அந்த கொடி மட்டும் இருக்கிற மாதிரி உதிர்த்து வெறும் பச்சை கொடியாக அந்த கொம்பில் ஏறி படர்ந்ததாக. இது வந்து அபிராமி பதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டினுடைய அர்த்தம் தான். நமக்கு இந்த இடத்துல இது வந்து சிவசக்தி ஐக்கியத்துக்கு நமக்கு ரொம்ப ஸ்லாக்கியமாக இருக்குங்கிறதுனால இது எடுத்தோம். அதோ சிவன் பார்வதியை நீங்கள் எங்கேயுமே பிரிக்க முடியாது. அவர் என்ன ரூபம் இருந்தாலும் அங்கே வந்து அம்பிகை அருள் இருப்பார். இந்த சக்தி முற்றம் அன்றைக்கே சொன்னேன், கும்பகோணம் பக்கத்தில் இறைவனை அவர் வந்து நெருப்பு வடிவத்தில் இருப்பார். உடனே அம்பிகை போய் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சக்தி முற்றம்ங்கிறதுல ஒரு நமக்கு பார்க்கக்கூடிய அந்த ஐடல் வந்து அதுதான் இருக்கும் நமக்கு. ஸோ சிவசக்தி வடிவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான வடிவமாக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். நாம் அதை எப்பொழுதும் நினைத்து நினைத்து மனதில் தியானம் பண்ண வேண்டும். அந்த தத்துவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்லோகத்துக்கு மட்டும் 2 வகுப்புகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பாரூரும் அரவு அல்குல் உமைநங்கை அவள் பங்கன். இது 7வது திருமுறையில், அதாவது 7000 7,000th பதிகத்தில் பாரூரும் அரவு அல்குல் உமைநங்கை அவள்
பங்கன். பங்கன்னா பாதின்னு அர்த்தம். ஆரனார் ஆறு சூடி ஆள் இழையாளோர் பாகன். இது 4வது திருமுறையில் 22வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 2வது பாட்டு. என்ன சொல்ல வரான்னா, தலையில் கங்கையை சூடியிருக்கார் சிவபெருமான். பார்வதி எங்கே வச்சுருக்கார்? தன் இடபாகமாகவே வைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஈசன். ஸோ ஒரே உடம்புல தலையில் கங்கை, இடபாகத்தில் அந்த உமையையும் வச்சுருக்கார் அப்படின்னு. ஸோ அர்த்தநாரீஸ்வர வடிவம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் அதை விடவே முடியாது. மாணிக்க வாசகர் வந்து திருச்சதகம் அப்படிங்கிறதுல 17வது இதில் என்ன சொல்லுவார்னா, அர்த்த சரீர வடிவத்தை குறவுவார் குழல் மடவாள் கூறு உடையாள் ஓர் பாகம். ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம். இங்கே மாணிக்க வாசகர் யார் சொன்னாலுமே அம்பிகையை பற்றி சொல்லும்போது, ஏன்னா நமக்கு வந்து அம்மை அப்பன், அம்மை இல்லாமல் அப்பன் கிடையாது, அப்பன் இல்லாமல் அம்மை கிடையாது. அர்த்த சரீரத்தை குறவுவார் குழல் மடவாள் கூறு உடையாள் ஓர் பாகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லுவார். இந்த சிவனார் மனம் குளிர உபதேச மந்திர இரு செவி மீதில் உம்பகர் செய் குருநாதான் ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு வந்து திருப்புகழில். அந்த இடத்துல இரு செவின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். இரு செவியிலும் அந்த முருகப்பெருமான் அந்த ஓம்கார மந்திரத்திற்கு அர்த்தம் சொன்னதாக, உபதேசம் செய்ததாக சொல்லுவார். அப்போ உபதேசம்னு பண்ணினா ஒரு காதில் பண்ணினா போகணும் இல்லையா? எதுக்கு வந்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திர இரு செவி மீதில் உம்பகர் செய் குருநாதான் எதுக்கு சொன்னா அப்படின்னா, வலது காது வந்து சிவபெருமானோட தான், இடது பாகம் யாரோடது? அம்பிகையோட தான். அப்போ அந்த இடது பாகத்தில் இருக்கக்கூடிய காது யாரோடது? அம்பாளோட தான். அப்போது இந்த உபதேசம்னு பண்ணுறப்போ சிவனுக்கு மட்டும் பண்ணக்கூடாது, அதனால் சிவனுக்கும் சொல்லிட்டு அம்பிகைக்கும் சொன்னோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த ஒரே உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு அருளாளர்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் நம்ம இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரே நிமிஷம். 4வது திருமுறையில் இருக்கக்கூடிய 81வது பதிகத்தில் என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடி இல்லையே. அவர் எப்போ வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ ஒரு ஆற்றுலேருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க. வரான்னா அவள் வந்த ஒரு சுவடு இருக்கும் இல்லையா, ஒன்றிலே காலடி இருக்கும், இல்லை வந்து போனதுக்கு அந்த ஏதாவது ஒரு இருக்கும் இல்லையா. அப்போ என் மனது ஒன்றிருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என் மனமே ஒன்றி புக்கனன் போந்த சுவடு இல்லையே. அந்த இறைவன் என் மனதில் புகுந்ததற்கு எந்த விதமான அடையாளமும் தெரியாத அளவிற்கு, நானே புரிந்து கொள்ளாத அளவிற்கு புகுந்துள்ளார் கருணையின் வடிவால். நான் கூப்பிட்டெல்லாம் அவர் வரலப்பா, அவராக வந்து என்னுடைய மனசில் பூந்திருக்கார், பக்தன் நினச்சி அவர் உள்ளே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்ள வேண்டும். இதே மாதிரி 7வது திருமுறையில் 8வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 6வது பாட்டில் இந்த யாக்கை இருக்கில்ல, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு வந்து என்ன வந்து ஒரு அல்பங்கிறதுக்கு, ஏன்னா இறைவனை நம்ம இப்போவே அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை இப்போவே நினைக்கணுங்கிறதுக்காக மனம் என மதிப்ப மகிழ்வர் முன்னே மக்கள் தாய் தந்தை சுற்றம் பிணம் என சுடுவர் பின்னே பேர்த்தே பிறவியை வேண்டேன். இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி தருமா? இருக்கிறதுக்குள்ள நான் பயன்படுத்திக்கலைன்னா முன்னால் எல்லாரும் சுற்றம் சூழலாம் இருப்பான், பின்னால் அதே சுற்றம் சூழல் இது பிணம், இங்கே வீட்டில் வச்சுக்க வேண்டாம், உடனே எடுத்துன்னு போங்கோ, 24 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்துன்னு போங்கோன்னு சொல்லக்கூடியது தான் இந்த உடம்பு. இதைத்தான் நாம் பெருசாக நினச்சிட்டு இதை வளர்ப்பதற்காக நாம் செய்கிறோமே தவிர, அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி தத்துவத்தை நமக்கு நினைப்பதற்கு நேரம் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரி அந்த 7வது திருமுறையில் சுந்தரர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இறைவன் அருள் நம்முடனே இருக்கும் வரை அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை
தொந்தத்தான் என் செய்யும். அந்த தொந்தத்தாங்கிற வார்த்தைக்காக தான் சொல்றேன். தொந்தத்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனவார்க்கு எல்லையில்லாதோர் அடிமை பூண்டனுக்கு. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தத்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்ட எனக்கே. இதில் 3 வார்த்தை இருக்கும். அல்லல் அப்படின்னா ஆகாமிய கர்மத்துக்கு பேர் அல்லல்னு பேராம். அருவினை அப்படின்னா பிராரப்தம். தெரியல, நமக்கு இதெல்லாம் படிச்சிருக்கோமே. ஆகாமிய கர்மம்னா என்ன, பிராரப்தம்னா என்ன. சஞ்சிதம், இந்த தொந்தம்னு சொல்கிறோமே, தொந்தம் அப்படின்னா சஞ்சிதம். இன்னும் அப்படியே மூட்டை மூட்டையாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். தீந்தெல்லாம் ஒன்றும் போகலை. இப்போ நம்ம கொண்டு வந்தது கொஞ்சம் தான். ஒரு இடத்துல நிறைய சாமான் வாங்கி வைக்கிறோம், ஒரு கடை முன்னால் வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பேக்காக எடுத்து 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 ஒரு ஆட்டோலேயே அதில் ஒன்று ஏற்றலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேக் இருக்குன்னா 2 பேக் தான் எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் 8 பேக் அங்கே தானே இருக்கு. அது மாதிரி தான் ஆகாமியம், பிராரப்தம், தொந்தம், சஞ்சிதம், பழவினை. நம்ம இது வரைக்கும் எத்தனை சேர்த்து வச்சுருக்கோம். அது இந்த 3 வினைகளும் கழியணும் அப்படின்னா அந்த சிவசக்தி தத்துவத்தை நாம் மனதில் வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. எந்த இடையூறும் நமக்கு ஏற்படாது. அதுக்கு கேரண்டியாக தான் அவர் சொல்லியிருக்கார். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தத்தான் என் செய்யும். யாருக்கு? அடிமை பூண்ட எனக்கே அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்கிறார். அந்திம காலத்தில் நம்மை கருணை கொண்டு இறைவன் என்ன செய்கிறாராம்? 7வது திருமுறையில் 90வது பதிகத்தில் சொல்கிறார் சுந்தரர். ஓராது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அந்த சிவ சக்தி ரூபனாகிய இருக்கக்கூடிய அந்த இறைவன். ரொம்ப அருமையான வார்த்தை இது. ஓராது தருமனார் தமர் செக்கில் இடும்போது நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நோபடி எல்ஸ், நம்ம மட்டும்தான் இருப்போம். தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரே தத்துவம் அந்த இறை தத்துவம், சிவசக்தி ரூபம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் 3மே போட்டார் அவர். அஞ்சுவதி யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. 4வது திருமுறையில் இருக்கக்கூடிய 2வது பதிகத்தில் அந்த 10 பாட்டிலையும் இந்த வார்த்தை வந்து அந்த லைன் வந்து முடியுது. அதனால் நாம் வந்து இப்போ இருக்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இதுவுமே வரக்கூடியதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அந்த சிவசக்தி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவத்தை மனதால் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாளில் நினைக்க முடியுமோ அதை செஞ்சுட்டே இருந்தாலே வேற எதை பற்றி நோ ஃபியூச்சர் நோ ப்ரெசன்ட், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 9வது திருமுறையில் இருக்கக்கூடிய 2வது பாட்டில் உணர்வு உணர்ந்து உணர்ந்தே, என்ன அருமையான பிரயோகம் பாருங்க. உணர்வு உணர்ந்து உணர்ந்தே. அறிவானது ஒரு 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 பர்டிகுலர் பொருளை உணர்ந்துடுறது, உணர்ந்தாச்சு. உணர்ந்து பின் அந்த உணர்விலேயே தன்மய உணர்வாவது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அருமையான இது. உணர்வு உணர்ந்து உணர்ந்தே. அறிவானது உணர்ந்து பின் அந்த உணர்விலே, அந்த உணர்ந்திருக்கோமே அந்த உணர்விலேயே தன்மய உணர்வாவது. அந்த உணர்வை தான் நாம் வந்து இப்போ பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படியாவது உள்ளே போயிடணும் உள்ளே போயிடணும்னு. ஈ தொழில் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்குது இந்த 12 திருமுறையில். ஈ தொழில் அப்படின்னு ஒரு பிரயோகம். அடியார்களை பேணுதல். நாம் வந்து சிவசக்தி வடிவத்தை நாம் வந்து உணர்கிறோம், தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த அடியார்கள் இருப்பா இல்லையா, அதாவது இறைவனை வழிபடக்கூடிய அடியார்களை நாம் பேணணும். பேணணும்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு எந்தது செய்கிறோமோ அப்போ இன்னும் நம்ம ஜேர்னி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம தத்துவத்தை உணர்ந்து நம்மளுடைய ஜேர்னி போயின்னு இருக்கிறப்போ இடையில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த அடியார்களையும் நாம் பேணிக்கொண்டே செல்வோமானால்
கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் பூஸ்டிங் இருக்கும், பூஸ்டர் மாதிரி. அந்த இறைவனுடைய விருப்பமும் அதுதான். ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுப்பது இறைவனை போய் சேருமா சேராதான் நமக்கு தெரியாது. ஆனால் அடியார்களை நாம் விரும்பி அவர்களை பேணுவோமானால் அது இறைவனிடம் 100% போய் சேரும். இதுதான் நம்ம வந்து நாயன்மார் சரித்திரத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கிறது. அதுதான் இறைவனுக்கு நாம் வந்து டைரக்டாக கொடுக்கறதுங்கிறது ஒரு பாதை. இறைவனை வணங்கக்கூடிய அந்த அடியார்களை பேணி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது என்பதும் ஒரு துண்டு தான். அதுதான் ஈ தொழில். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பிரயோகம். அது அடியார்களை பேணுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இறைவன் இயல்பாக அந்த இறைவன் இருக்கானே, இந்த சிவசக்தி ரூபம் இருக்கே, அதோட இயல்பமாக இந்த கரூர் தேவர்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த 9வது திருமுறையில் 8வது பதிகமாக என்ன சொல்றாருன்னா, பெரிய தன் கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்து இன்னமுது உகந்து அளித்தான் அருள் புரி பரமர். ஈசனுடைய அந்த மகேஸ்வரன், உமா மகேஸ்வரனுடைய கருணை வந்து அன்னை வந்து எப்படி நமக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ இந்த தேனை இதெல்லாம் கலந்து நமக்கு கொடுப்பாளோ அந்த மாதிரி அம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது குழந்தைகிட்ட? ஒன்றும் கிடையாது, வெறும் அந்த கருணை தான். அந்த ஒரு என்ன சொல்கிறது, வாத்சல்யம்னு சொல்லுவோமே, அதுதான். அதே போல அதையும் மீறி அன்னை தேன் கலந்து இன்னமது உகந்தளித்தான் அருள் புரி பரமர். பரமர்னா நாம் வந்து அந்த சிவசக்தி ரூபமாக நினச்சிக்கலாம். மலை மகள் கை கொண்ட மார்பன். அவர் இந்த சிவசக்தி ரூபத்தை எப்படி சொல்கிறாருன்னா, மலை மகள், மலைமகள்னா யாரு? பார்வதி. கை கொண்ட மார்பன், மார்போடு சேர்ந்திருக்கிறார். அம்மை உரையும் மார்பை உடையவன் அந்த சிவசக்தி ரூபன். இதை விட நம்ம என்ன பண்ணணும் காமேஸ்வரி ரூபத்துக்கு சொல்லுங்க. 9வது திருமுறையில் 23வது பதிகத்தில் 4வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, திருவாலிய முதனார் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய அந்த ஒரு அவருடைய எப்படி சொல்கிறாருன்னா, திரளும் நீள்மணி கங்கையை திருச்சடை சேர்த்தி சடையில் வச்சுருக்கார். அச்செய்யாளுக்குன்னு ஒரு பிரயோகம். அச்செய்யாளுக்குன்னா யாருக்குன்னா பார்வதிக்குன்னு அர்த்தம். உருவம் பாகமும் ஈந்து, ஒரு அம்மைய தலையில கங்கையா வச்சுருக்க, இன்னொரு அச்செய்யாளுக்கு அந்த பார்வதிக்கு உருவம் பாகமும் ஈந்து அந்த ஈசன் உமை அம்மையோடு சேர்ந்திருக்கிறார் என்பதுதான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கோல்வளை கை மாதராள் பாகன். இது 6வது திருமுறையில் இருக்கக்கூடிய, 6ன்னா நம்ம அப்பர் பெருமான். 3வது பதிகத்தில் 6வது பாட்டில் கோல்வளை கை மாதராள் பங்கன் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பிரயோகத்தையும் அவர் சொல்றார். எல்லாமே வந்து ஈசன் எப்படி வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறத திருப்பி 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 நமக்கு சொல்லக்கூடியது தான். எப்படி சொன்னாலும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு, அது நீங்கள் என்ன ஸ்லோகம் வேணால் படிங்க, எந்த சுவாமியை வேணாலும் நீங்கள் வணங்குங்க, அதெல்லாம் ஒன்றும் டசன்ட் மேட்டர் அட் ஆல். அது நம்மளுடைய சொந்த விருப்பம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அம்மையப்பன் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கார். அதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதுவும் வாழுடைய வாழ்க்கை, அதுவும் ஆரோக்கியமாக வாழும் வாழ்க்கை காலத்தே அட் த ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிணைப்பு வந்து ரொம்ப 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 நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு பிணைப்பு. அதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பக்தி செல்வதில் வந்து எந்த மீனிங்கும் கிடையாது. சிவன் தனி, பார்வதி தனி, விஷ்ணு தனி, அப்புறம் மகாலட்சுமி தனி, தனித்தனியாக சன்னதிகள் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் மாத்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த சிவசக்தி சங்கமத்தை பரிபூரணமாக விளக்கமாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அபிராமி பட்டர் சொல்லியிருக்கார், நம்மளுடைய மூவர் தேவாரத்திலையும் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான பக்தி இல்லாமல் வேதம் ஓதியின் வேள்விகள் செய்யில் என் நீதி நூல் பல நித்தம் பயிற்றில் என் ஓதி அங்கமோ ஆறும் உணரில் என் ஈசனை உண்டுவார்க்கு அன்றி இல்லையே. பக்தி மட்டும்தான். அந்த உமாமகேஸ்வரனுடைய பக்தி, இறைவனுடைய அந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? வேதம் ஓதி என் என்ன பிரயோஜனம்? வேள்விகள் செய்யில் என் என்ன பிரயோஜனம்? நீதி நூல்
பல நித்தம் பயிற்றில் என் ஓதி அங்கமோ ஆறும் உணரில் என்னன்னு சொல்லி ஈசனை உணராதவரை இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா பாதியாம் உமை தன்னோடு பாகமாய் நின்றவன் அந்த ஈசன். 4வது திருமுறையில் 25வது பதிகத்தில் 7வது பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க, பாதியாம் உமை தன்னோடு பாகமாய் நின்றவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக முடித்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி இருந்ததுன்னா அடுத்த வாரம் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போயிடலாம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம். ஹரி ஓம்.